சிக்கன் மிளகு வறுவல் செய்ய போகிறோம். அதுக்கு 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிப்புக்கு எண்ணெய் காயட்டும். தாளிப்புக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். செவக்கட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். 3 வெங்காயம் பொடிசாக நறுக்கினா 3 வெங்காயம் அதுவும் இதோட சேர்த்துக்கலாம். வதக்கிக்கலாம். கொஞ்சம் பொன்னிறமாக வதக்கலாம். இன்னும் கொஞ்சம் வதக்கலாம். இது ட்ரையாக செய்ய போகிறோம், அதனால கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதோடு சேர்த்து நல்லா வதக்கும். இந்த வாசனை போகிற அளவுக்கு வதக்கும். இந்த அளவுக்கு வதக்கோங்க. இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். 3/4 கிலோ சிக்கன். மஞ்சள் தூள், உப்பு போட்டு கழுவி போட்டுருக்கேன். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், இது மிளகாய்த்தூள், தனியாத்தூள் கலந்த தூள், இது ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. இது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். சிக்கன் தண்ணி விடும், வேகிற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க போதும். தண்ணி ஊற்றிட்டு இது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மூடி வச்சிடலாம், வேகணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். நல்லா ஒரு கலரிக்கலாம். பாதி வெந்திருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். அதோடு சேர்த்து கலரிக்கோங்க. இப்போ இன்னும் ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும். ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். கொஞ்சம் வெந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் 1/4 பாகம் இருக்குது வேகிறதுக்கு. இப்போ மிளகுத்தூள் போட்டுக்கலாம். நல்லா 2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு, கரம் மசாலா, இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். நல்லா வெந்துடும். 3/4 வெந்துச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ திறந்து பார்க்கலாம். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். கரெக்டாக வெந்துடுச்சு பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? இருக்கும் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. கரெக்டாக பதமாக அது ரொம்ப வெந்தாலும் ரப்பர் மாதிரி ஆகிடும். நல்லா ட்ரை ஆகணும். கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிடுங்க. சாம்பார் சாதத்தை வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சாம்பாரும் சிக்கன் இது மாதிரி வறுத்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு ட்ரையாக வறுக்கணும் சிக்கன். கரெக்டாக நல்லா வெந்துடுச்சு. இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். சாம்பார் வச்சுக்கோங்க.
கறி வறுத்துக்கோங்க. சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்றோமோ தெரியவே தெரியாது. அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும்.